ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி வந்து தன்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் மீட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான விஷயம் என்னன்னா, அ எனக்கு வந்து அந்த எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தது. அத கடந்து வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அம்மா வந்து பாவம் அவங்களாலலாம் ஃபேஸ் பண்ணவே முடியல என்ன. என்ன எப்படி அவங்கள தேத்த போறோம் பொண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவும் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அ எங்களால 2 பேராலயுமே ரெக்கவர் ஆக முடியல. நான் ரொம்ப போல்டு. நான் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நெறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் என்னால அந்த 2 வீக்ஸ் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அதாவது அவங்க பண்ணுன அந்த ட்ராமா என்ன அந்த லெவலுக்கு யோசிக்க வச்சுச்சு. பட் இப்போ வந்து நான் வந்து அப்போ லைட்டா நெனச்ச ஒரு விஷயத்த, இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்லயே அந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நெனைக்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வந்து சாண்ட்ரா பண்ணுன அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வெளில வரும்போது, அ ஓகே சம்வாட் ட்ரூத் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இன்னும் மக்கள் கிட்ட இருக்குது. உண்மை அப்படிங்கிறத மக்கள் என்னைக்குமே புரிஞ்சுக்குவாங்க. ஆனா, நான் லேட் ஆகும்னு நெனச்சேன். பட் இந்த ஃபினாலே வரத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்போ வந்து விஜய் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரம்யா ஜோ பிரஜினோட விஷயத்துல என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ சொன்னேன். ஆ சபரி வந்து சபரி, விக்கல்ஸ் அப்புறம் சாண்ட்ரா 3 பேருமே பிளான் பண்ணி அப்போ வந்து சபரி என்ன கண்ண குத்துனது, அது வந்து ஒரு பிளான் அப்படிங்கிற மாரி நான் அப்ப நான் சொன்னேன். பட் அது அப்ப யாரும் ஏத்துக்கல. ஆனா நாங்க வந்து நான் கம்ருதீன் வந்து ஒரு ஆங்கரோட பீக்ல ஏதாச்சுமா அவங்கள கிக் பண்ணி வெளியில தள்ளனத, இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிளானு. நாங்க அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா டார்கெட் பண்ணி வெளியில அனுப்புறோம் அப்படிங்கிற மாரி எங்கள வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஈவன் வந்து நான் கானா வினோத்த கூட அப்ப என்கிட்ட அவரு கோவமா பேசியிருந்தாரு. அதுக்கு கூட நான் வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த செலிப்ரேஷன்ல சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அப்போ அவரு வந்து என்கிட்ட என்ன கேட்டார்ன்னா, "பரு நீ மட்டும் கிடையாது. ஈவன் நீ அந்த இடத்துல சாண்ட்ரா இடத்துல நீ இருந்திருந்தா கூட நான் வந்து அதுக்கு காரணமானவங்கள நான் கோவப்பட்டு கேட்டிருப்பேன். ஏன்னா, எல்லாத்த விட எனக்கு முக்கியம் வந்து கம்ருதீன். அவன் வந்து என்னுடைய ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டு. அவன் வந்து இப்படி ரெட் கார்ட் வாங்கி அவன் எவிக்ட் ஆயி போறது வேற. ஆனா ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆயி போறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால உண்மையிலே அத தாங்கிக்க முடியல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. பிஆர் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ அத வச்சு தான் நான் விளையாண்டேன். எனக்கு என்ன தெரியுமோ அத தான் நான் எல்லாத்துக்கிட்டயும் இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தேன். நான் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு வச்சுக்கணும் பேசுற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா யாருமே என்ன வந்து காப்பாத்த போறது கிடையாது. நான் ட்ரூவா இருந்தா எல்லாரும் எனக்கு ட்ரூவா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் எல்லாருக்குமே ட்ரூவா இருப்பேன். அவ்வளோதான். அந்த மாரி தான் நானு கம்ருதீன பார்த்தேன். அவன் ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆயி அவன் லைஃபே காலியாகுது அப்படின்னு நெனைக்கும்போது, என்னால அத தாங்கிக்க முடியல. அதனால தான் நான் சொன்னேன், "அவளால தான்டா உனக்கு இப்படி ஆச்சு. நீ சொன்னேன்ல அவ கூட சேராத" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உன்கிட்ட அப்ப அன்னைக்கு ஹார்ஷா பிஹேவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப சாரி. வந்து எனக்கு சாண்ட்ரா பேனிக் அட்டாக் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. எமர்ஜென்சி அப்படிங்கும்போது என்னால எதுவுமே யோசிக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படின்னு வந்து கானா வினோத் வந்து ரொம்ப இதா எமோஷனலா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. இப்போ சாண்ட்ராவோட அந்த விஷயங்கள அ கனி சரி, கனி வந்து அப்பயும் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய குழந்தைங்கள கூட விட்டு வைக்கல. அத யூஸ் பண்ணி கூட அவங்க கேம் விளையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா ஜோ வந்து பிரஜின் பண்ணுன அந்த விஷயங்கள வெளியில கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேலு சாண்ட்ரா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்டர்வியூல வந்து ரொம்ப அது எல்லாருக்குமே ரொம்ப அத கடந்து போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, விஜய் பார்வதி வந்து அ அந்த ஆங்கர் கேட்குறாரு, "நீங்க விஜய் பார்வதி வந்து பிரஜின பத்தி பேசினத ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டா எடுத்திருக்கலாமே" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சாண்ட்ரா வந்து, இல்ல என்னால அப்படி எடுக்க முடியல." ஏன்னா நெறைய பேர் ஃபேன்ஸ் வந்து கேர்ள் ஃபேன்ஸ் அவர்கிட்ட நான் பேசுறத பார்த்துருக்கேன். ஆனா யாருமே அந்த மாரி இன்டென்ஷன்ல அவர்கிட்ட பேசல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாரு கூட நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறீங்க. நீங்க எப்படி தப்பான இன்டென்ஷன்ல அவ தன் ஹஸ்பண்ட பார்க்குறா அப்படின்னு நீங்களா எப்படி ஒரு ஒரு அசம்ப்ஷன் சொல்லி, ஒரு பொண்ணு அதுவும் மேரேஜ் ஆகாது இருக்குது. அத போய் நீங்க அப்படி இன்டர்வியூல மேபி அது தப்பா இருந்திருந்தா கூட நீங்க அத இன்டர்வியூல அப்படி சொல்லியிருந்திருக்க வேண்டாமே. அப்புறம் நீங்க கடைசியா ஃபினாலேல போய் இட்ஸ் ஓகே பாரு நான் உன்ன மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும், இங்க நான் வந்து அவங்க 2 பேரையும் மன்னிக்க தயாரா இல்ல எப்பவும் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன மாரி ஜென்மம் நீங்க?